பாண்டியனின் பண்டான பாறையை தகர்த்தவரான, அழகு கையிட்டவரான, முக்குடை கதிபரான, சேர சோழ பாண்டிய கைக்குடைகளுக்கு அதிபரான கூடி தேர் எழுத்தால் தான் நம்மளால முடியும். ஆனா இந்த மடத்தை சீரமைக்க முடியாத நிலைமையில் அன்னைக்கு 1 கோடி தேவேந்திரங்கிறோம், 1.5 கோடி தேவேந்திரங்கிறோம். ஆனா ஒரு மடத்தை எடுத்துக்கட்ட முடியாத நிலைமையில இருக்கும். சரி, தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இருக்கிறது இன்றைக்கு பழனி, நம்மளுடைய பொது மடம் அறமடம் தேவேந்திர குல வேளாளர் பொது அறமடம் பழனியில். அதற்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் சொந்தமான 12,000 கோத்திரமும் அன்றைக்கு 500 வருடங்களுக்கு முன்னாடி கூடுன நம் முன்னோர்கள் கூடுனா அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். அதனுடைய மெய்கீர்த்தியை சொல்றேன். எல்லாரும் நீங்க இதை உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க. குகவேல நருளால் குடும்பந்தழைக்க சிவனருளாலை திருநீர் அணிந்து எல்லா உலகும் இறை உள்ளனவும் தெள்ளிமையாத சென்னல்லை படைத்தோர் சேத்துக்கால் செல்வரான சென்னல் முடி காவலரான முத்தழக்கும் கைக்கதிபரான பாண்டியனின் முத்தை அழக்கின்ற கைக்கு அதிபரான, பாண்டியனின் பண்டான பாறையை தகர்த்தவரான, அழகு கையிட்டவரான, முக்குடை கதிபரான, சேர சோழ பாண்டிய கைக்குடைகளுக்கு அதிபரான, பஞ்சகலசம் பாங்குடன் வைத்து அஞ்சனம் படைத்தவரான, மண்ணை வெட்டி கொண்டு மலையை தகர்த்தவரான, கடல் கலங்கினும் காவேரி வெற்றினும் மலை கலங்கினும் மனம் கலங்காத வல்லபரான, மதுரை மாடக்குளத்தில் வந்துதித்தவரான, மாடக்குளக்கில் மதுரோதய வளநாடு என்று கல்வெட்டுகள் புகழும் அந்த மாடக்குளத்தில் வந்துதித்தவரான, அந்த பரமசிவனுக்கு பாத பணிவிடை செய்கின்றவரான, தேவேந்திர காணியாளர்களான, பல்லரென்றும் மல்லரென்றும் குடும்பரென்றும் காலாடி பன்னாடி வாய்க்கார வயக்காரர் என்று 12,000 கோத்திரங்களாக பிரிந்து 12,000 கிணறுகள் வெற்றி 12,000 நெல் மணிகள் விளைவித்து காசிக்கு தெற்கே, கன்னியாகுமரிக்கு வடக்கே, மாந்தைக்கு கிழக்கே, மானொலிக்கு மேற்கே என்று இந்த இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்லாது அனைத்து உலகத்திலும் அனைத்து கண்டங்களிலும் சென்று மருதநில வேளாண்மையை உலகுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்படிப்பட்ட உயர்ந்த மெய்கீர்த்தி மூவேந்தர் வந்துட்டாங்க, முக்குடை வந்துருச்சு, வெண்கொற்ற குடை வந்துருச்சு, அது எல்லாமே இருக்கிற இப்படிப்பட்ட மெய்கீர்த்தி உடைய இந்த சொந்தங்களுடைய 12,000 கோத்திரமும் கூடின அந்த மடத்துல இன்றைக்கு இந்த மடத்துடைய நிலையை பாருங்க. யார் எத்தனை பேர் இதெல்லாம் இந்த மடத்துல உள்ள பார்த்துருக்கீங்க? அப்படி இதனுடைய இந்த மடத்துடைய நிலத்து 100 சென்ட்டுக்கு மேல இருக்கு. ஆனா இந்த 6 சென்ட்ல இந்த மடம் இருக்கு. மிக பழமையான மடம். இதை எடுத்து மறுபடி சீரமைச்சு பெரிய லெவல்ல கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷம் 3 வருஷம் முன்னாடி தேவேந்திர சுவாமிகள் எல்லாரும் வந்திருந்தோம். அப்போ எல்லாம் மீட்டிங் போட்டோம். அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த பழனி மடத்துல இருந்து அந்த செப்பேடை எடுத்து அவர் இந்த பரிவட்ட உரிமைகளை வாங்கி கொடுத்தார். அதற்கு நாம் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம இதுவும் அடுத்து இன்னுமே பண்ணலை. ஊர் கூடி தேர் எழுத்தால் தான் நம்மளால முடியும். ஆனால் இந்த மடத்தை சீரமைக்க முடியாத நிலைமையில் அன்னைக்கு 1 கோடி தேவேந்திரங்கிறோம், 1.5 கோடி தேவேந்திரங்கிறோம். ஆனால் ஒரு மடத்தை எடுத்துக்கட்ட முடியாத நிலைமையில இருக்கும். சரி, அட்லீஸ்ட் அந்த அந்த மடத்துல உள்ள காட்டுறேன். எவ்வளோ அருமையா இருக்கு. அதை பார்க்கறதுக்கு அப்படியே உள்ள வந்தாலே அந்த முன்னோர்களுடைய அவங்களுடைய மூச்சுக்காற்று இன்னும் இருக்கு அங்கே அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. அதை சிறிதளவாக சீரமைத்து நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸு, ஒரு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், ஒரு வீட்டில் ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறதுக்காண்டியாவது அதை சீர்படுத்தி ஒரு ரெஸ்ட் ரூமு, ஒரு கழிவறை வசதிகள் இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டியாவது நமக்கு பண்ணலாம். அப்படின்னா நிதி பற்றாக்குறை. இங்கே எடுத்து பண்ணுறது, இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிறது சகோதரர் சரவணன் அவர்கள் இருக்காங்க, அண்ணன் பாலு அவர்கள் தலைவராக இருக்காங்க, தமிழ் சாமி வேந்தன், இந்த மாதிரி அவங்க மடத்து கமிட்டி இருக்கிறாங்க. இன்னும் கூட கமிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க சொந்த காசு போட்டு பண்ணிட்டு இருக்காரு. பாவம் அவங்க எல்லாம் 50,000 1 லட்சம் செலவு பண்ணி ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, இந்த ரூம்ஸ் எல்லாம் பாருங்க. இது ஒரு பார்ட் தான். இங்க உள்ள பாருங்க, அங்க மேல என்ன பாருங்க, இதெல்லாம் அந்த ஃபேன் போட்டு பெயிண்ட் அடிச்சு தம்பி சரவணன் அவர்கள் தான் அவரால் முடிந்த அளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு.
இன்றைக்கு சரவணன் அவர்கள் இல்லைன்னா இந்த மடமே இருக்காதுங்கிற மாதிரி அவர் அதை அந்த அளவுக்கு அதை பாதுகாத்துட்டு இருக்காரு. நமக்கு தேவை நிதி. இந்த நிதியை வந்து அவர் அறக்கட்டளையும் வச்சிருக்காங்க. அனைத்து தேவைகள் உள்ள வேளாளர் பொது சமூக அறக்கட்டளை பழனி. அந்த அறக்கட்டளையுடைய நம்பர் தான் எல்லாருக்கும் சொல்றேன். உங்களால் முடிந்து இன்னைக்கு 1 கோடி தேவேந்தர் இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 ரூபாய் போட்டாலும் 1 கோடி கிடைக்கும். அட்லீஸ்ட் நான் மினிமம் சொல்றேன். ஒரு மாசம் ஆனா நீங்க கண்டிப்பா போடணும். எப்படி அறிந்தவர்கள் உங்க வீட்டுல வந்து 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் 10 ரூபாய் போட்டாலும் 100 ரூபாய், மாசம் 100 ரூபாய் கொடுக்கலாம். இந்த மாதிரி அவரவர் இஷ்டப்பட்டது எவ்வளவு நாள் கொடுங்க. சிமெண்டா கொடுங்க, கல்லா கொடுங்க, அதுக்கு என்னென்ன பொருள் உதவி கொடுக்க முடியுமா கொடுங்க. நம்ம முதல்ல இந்த மடத்தை சீரமைக்கணும், புது மடமும் கட்டணும். இந்து தேவேந்திர சத்திரிய குடும்ப ஃபெடரேஷன் பழனி கமிட்டியுடைய அவர்களோட இணைந்து இனிமேல் இந்த மடத்தை சீரமைக்கிறதுக்கு நானும் முன்வர போகிறேன். அதனால அத்தனை தேவேந்திர உதவியாளரும் நான் இப்போ கொடுக்குறேன். அந்த இவங்களுடைய அறக்கட்டளையுடைய நம்பர் தான் கொடுக்குறேன். என்னோட அறக்கட்டளை கொடுக்கல, அவங்க அறக்கட்டளையுடைய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஜிபே பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட் நானும் போடுங்க. மாதம் போடணும்னு நினைங்க. ஆனால் தயவு செய்து இந்த மடத்தை சீரமைக்க உதவுங்க. இன்னும் இதில் 2 பார்ட். சின்ன சின்ன லோக்கல்ல இருக்கிறவங்க இங்க வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அவர் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு இங்க கூடலாம். இது கிராமங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதை வந்து மடத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஓப்பன் எல்லாம் காட்டுங்க. இதெல்லாம் நம்ம நிலம். இதுல நம்ம புது மடம் கட்டணும். எவ்வளோ அழகா கட்டலாம். அழகா தேவேந்திரனுடைய உருவசிலையெல்லாம் வச்சுட்டாங்க. இன்னும் சிறப்பா பண்ணலாம். நம்ம கண்டிப்பா செஞ்சு காட்டுவோம். அந்த இந்திரனுடைய அருளாசியால் நம்ம வென்று காட்டுவோம். இந்திரனுடைய அருளாசியால் இந்த மடத்தை சீர்தூக்கி கட்டுவதற்கு அந்த பரம்பொருள் நமக்கு உதவி செய்வாருன்னு நம்புறேன். தேங்க்யூ.